மாமா இன்னும் ஆளை காணோம். சரி, எப்படியும் மாமா வரும்போது மல்லிப்பூ வாங்கிட்டு தான் வருவாரு. ஆனா ரொம்ப நேரம் ஆச்சு, மாமாவை காணுமே. மாமா குடிச்சிருக்கீங்களா? என்ன மாமா பூ எங்க மாமா? அதான் போகும்போதே சொன்னல வாங்கிட்டு வர முடியாதுன்னு. மாமா போய் தானே சொல்றீங்க. எங்க வச்சிருக்கீங்க மாமா? நான் எதுக்கிட்டே போய் சொல்லணும்? மாமா உண்மையாவே வாங்கிட்டு வரலையா? வாங்கிட்டு வரலடி. அது எது கையில? இதா என் பழைய ஃப்ரெண்டு ஒருத்தனை பார்த்தேன், அவன் கொடுத்துட்டு போனான். நீங்க வாங்கிட்டு வருவீங்கன்னு நினைச்சேன் மாமா, இப்படி ஏமாத்திட்டீங்களே. போடி. நான் என்ன உனக்கு வேலைக்காரனா நீ சொல்றதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு? ஒரு வேலைக்காரங்கிட்ட யாராவது பூ வாங்கிட்டு வர சொல்லுவாங்களா? வீட்டுக்காரர்கிட்ட தான் சொல்லுவாங்க. அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஆனா நீங்க வாங்கிட்டு வராம என்ன ஏமாத்திட்டீங்க. போங்க மாமா, இனிமே நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். அவா நீ பேசலன்னா ரொம்ப நல்லதா போச்சு. நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன், நீ போய் டவல் எடுத்து போய் போ. அதே சரி போ. அவர் பூ வாங்கிட்டு வருவாருன்னு ரொம்ப நம்பினேன். ஆனா கடைசியில இப்படி ஏமாத்துவாருன்னு நான் நினைக்கவே இல்ல. மாமா நம்ம ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டாரு. இனிமே மாமா கிட்ட எதுவும் ஆசைப்பட்டு கேட்கவே கூடாது. நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருந்துடணும். அங்க என்னடி சத்தம்? நான் ஏதோ புலம்பிட்டு இருக்கேன் மாமா. நான் கேட்டதுதான் நீங்க வாங்கிட்டு வரல. இங்க நான் புலம்ப கூட கூடாதா? சரி சரி புலம்பிக்கோ, எனக்கு என்ன. நான் சொன்னா மட்டும் நீங்க கேட்க மாட்டீங்க. அப்போ நீங்க சொன்னா மட்டும் நான் கேட்கணுமா? நான் புலம்ப மாட்டேன். என்ன பாக்ஸோ, இதுல என்ன இருக்கும்? உள்ள என்ன இருக்கும்? திறந்து பார்க்கலாமா? பார்க்கலாமா வேண்டாமா? சரி எடுப்போம். ஒண்ணுமே தெரியலையே. ஆனா வெயிட்டா இருக்கு. என்னவா இருக்கும்? பூ வாசனை அடிக்குது. இதுக்குள்ள எதை வச்சிருப்பாரோ? ஐயோ மாமா, ஏய் ஏய் என்னடி ஆச்சு? இப்ப எதுக்கு லூசு மாதிரி கத்திட்டு இருக்க?
ஏய், நான் உனக்கு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்றியா நீ? பாடிங்க. ஆ? மாமா நீங்க பெரிய ஆளு மாமா. என்னடி? மாமா நான் தூங்கின உடனே என் பக்கத்துல வச்சு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினைச்சீங்களா? நான் எப்படி கண்டுபிடிச்சேன் பாத்தீங்களா? நிறுத்து. இப்ப நீ என்ன உளறிக்கிட்டு இருக்க? ம், பொட்டி நிறைய பூ இருக்குல்ல? என்னது, பூவா? ஆமா. ஏங்க காட்டு. காட்ட மாட்டேன். ஏய் காட்டு. காட்ட மாட்டேன். ஏய் விளையாடாத, காட்டு. விடுங்க. ஏய், விடுறே. இல்ல. விடுறே. ஐயோ விடுங்க மாமா. விடுறீங்க நல்லா. விடுறே. ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுமா? அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இரவே நீடுமா? என் கனவில் நான் கண்ட நாளிதுதான் கலாப காதலா, பார்வைகளால் பல கதைகள் பேசிடலாம் கலாப காதலா. ஒன்று ரெண்டு ஆசைகள் எல்லாம் சொல்லவில்லை போனால் போதுமா? அன்பே இரவை கேட்கலாம், விடியல் தாண்டியும் இரவை நீடுமா? நைட்டு பூவோடையே படுத்துட்டோமா? மாமா நல்லா தூங்கட்டும், நம்ம போய் குளிச்சுட்டு வந்துடுவோம். என்னது, ரூம் முழுக்க ஒரே பூவா இருக்கு. ஐயோ, நேற்று நைட்டு போதையில வந்து ஏதாச்சும் பண்ணிட்டோமா? சிரிக்கிறாளே. சரி, அவகிட்டயே விசாரிச்சு பார்ப்போம். ரசதே,
ஆ? மாமா என்னது ரூம் முழுக்க பூவா இருக்கு? போங்க மாமா. ஏய் பதில் சொல்றீ. நேத்து நைட்டு இது நேத்து நைட்டு நீங்க வந்து என்னது நான் வந்து ஆ, என் மேல என்னது உன் மேல பூவை அள்ளி தூவுனீங்க. பூவா? நானா? ச்சே, இல்ல இல்ல நான் அந்த மாதிரிலாம் செஞ்சிருக்க மாட்டேன். ஆ? ஆமா, நீங்க அப்படியே பச்சை பாப்பா, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. ஏய் தொடாதடி. பாரு, இப்ப நான் உங்களுக்கு தொடக்கூடாதா? நேத்து நைட்டு நீங்க என்ன தூக்கிலாம் கொஞ்சினீங்க. ஏய் சும்மா சொல்லிட்டு இருக்காத. என்னால எப்படி உன்னை தூக்க முடியும்? அதத்தான் நானும் சொன்னேன். சொல்ல சொல்ல கேட்காம தூக்க ட்ரை பண்ணீங்க. இங்க பாரு, பூ விஷயத்தை கூட நம்புவேன், அ. ஆனா நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். இத பாருங்க, நேத்து நைட்டு நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு தெரியுமா? எல்லாத்தையும் நான் லிஸ்ட் போட்டு சொல்லவா? ஏய் நான் குளிக்க போறேன், நீ என்கிட்ட பேசாத. அ. பூ வேற பூவு பொடி. ஐயோ, முதல்ல ரூமை க்ளீன் பண்ணணும். யாராவது பார்த்தா வேற மாதிரி நினைப்பாங்க. நைட்டு பூரா ஒரு மாதிரி சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. ராசாத்தி சிரிச்சுட்டே இருந்தா. ராத்திரி ராசாத்திக்கும் இனியனுக்கும் ஏதாவது நடந்திருக்குமோ? நடந்திருந்தாலும் நடந்திருக்கும். எதுக்கும் நம்ம போய் என்ன ஏதுன்னு நோட்டம் விடுவோம். என்ன கண்மணி? ஐயோ, அது இப்ப எதுக்கு வந்த? அது ராசாத்தி ஒரே தலைவலி, அதான் தைலம் வாங்கலான்னு வந்தேன். சொல்லிட்டு வர மாட்டியா? நான் இன்னும் க்ளீன் கூட பண்ணல. ஆமா ராசாத்தி, இது என்ன ரூம் முழுக்க பூவா இருக்கு? அது ராசாத்தி, என்ன இது? எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல கண்மணி. சும்மா வாயில சொல்லு. ஷோ, நீ வேற கண்மணி. என்னது வேறயா? ஆமா ராசாத்தி, அதுவா? அதுவானா? ஹே, ஒழுங்கா தெளிவா சொல்லு. என்ன நடந்துச்சு? எப்படி இவ்ளோ பூ வந்துச்சு? அது என் மாமா வாங்கிட்டு வந்தாரு. இவ்ளோ பூவை இனியா வாங்கிட்டு வந்தாரா? ஆமா. எதுக்கு ராசாத்தி இவ்ளோ பூ? இத வச்சு என்ன பண்ணீங்க? போ கண்மணி, இதெல்லாமா கேப்ப? அது நேத்து மாமா ஒரு பாக்ஸ் பூ வாங்கிட்டு வந்தாரு. அத வச்சு
அதை வச்சு ம் நாங்க 2 பேரும் மேல தூக்கி போட்டு சந்தோஷமா விளையாடிட்டு இருந்தோம். நான் காலையிலே ரூமை க்ளீன் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா பாரு, நீ வந்துட்ட. பார்த்துட்ட. கண்மணி, ஆ இதை யார்கிட்டயும் சொல்லிடாத. இருடி, இப்போ போய் மரகதத்துக்கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. என்ன கண்மணி அமைதியா இருக்க? யார்கிட்டயும் சொல்லாத கண்மணி. நான் யார்கிட்ட சொல்ல போறேன்? நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் சந்தோஷம்தான். சரி, நீ வேலையை பாரு. கண்மணி, ஆ நீ தைலம் கேட்டல? ஓ ஆமால, உன்கிட்ட பேசிக்கிட்டே அதை மறந்துட்டேன். சரி இரு, நான் எடுத்து தரேன். பூமழையா பொழிஞ்சிருக்கான் போல. கண்மணி இந்தா. தேங்க்ஸ் ராசாத்தி. ராசாத்தி, அப்புறம் எல்லாத்தையும் சீக்கிரமா க்ளீன் பண்ணு. யாராவது பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. சரி கண்மணி. சரி, நான் வரேன். இரு, நான் மரகதத்தை கூட்டிட்டு வரேன். அத்தை, அத்தை எங்க போன? அத்தை, எங்க அத்தை போனீங்க? இங்கதான் இருந்தேன். அத்தை, என்னத்த இப்படி ஆயிடுச்சு? என்னாச்சு இப்போ? ராசாத்தி ரூமுக்கு போனேனா, அங்க ரூமுக்கு போனா பூ அலங்காரம் பண்ணி வச்சிருக்கா அத்தை. ராசாத்தியும் இனியனும் நைட்டு பூவெல்லாம் போட்டு டான்ஸ் ஆடி இருக்காங்க. அத்தை, எனக்கு என்னவோ ராசாத்தி இந்த குடும்பத்தோட வாரிசை பெத்து எடுத்துருவான்னு தோணுது அத்தை. என்னடி சொல்ற? அப்புறம் என்ன அத்தை, நீங்க வெறும் வாயில மட்டும்தான் பேசிட்டு இருக்கீங்க. ராசாத்திய வீட்டை விட்டு துரத்திடுவேன்னு. ஆனா நீங்க அதுக்கான எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரியே தெரியல. அவ பூ என்ன பாட்டு என்னன்னு அமர்க்களை படுத்திட்டு இருக்கா. அவங்க சந்தோஷமா இருக்காங்க அத்தை. ஆமா, நீ எதுக்கு காலையில அங்க போன? தலைவலி தைலம் வாங்கலான்னு போன அத்தை. காலையிலேயே உனக்கு தலைவலியா? ஆமா அத்தை. என்னாச்சு? அத்தை, இப்போ இதுவா முக்கியம்? அவங்க பூ போட்டு விளையாண்டுருக்காங்கன்னு சொல்ற, நீங்க என்னடான்னா அதை பத்தி பேசாம இதை கேட்டுட்டு இருக்கீங்க. பயப்படாத கண்மணி, நாம நினைக்கிற மாதிரி எதுவும் நடந்திருக்காது. நடந்திருக்கே அத்தை. நீ சொன்னா நம்ப மாட்ட. என் கூட வா. இனியா, நீ போ. பிரிமா, சொல்லுங்க பிரிமா. எங்க வெளியில கிளம்பிட்டியா? ஆமா பிரிமா, வெளியே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறேன். சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேன் பிரிமா. இப்பதான்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. நீயும் ராசாத்தியும் சந்தோஷமா இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவளை நான் புரிஞ்சுக்கிட்டு என் மகளா ஏத்துக்கிட்டேன். இப்போ நீ அவளை மனைவியா ஏத்துக்கிட்ட போல. எப்படியோ நீங்க நல்லா இருக்கணும் இனியா. பிரிமா, என்ன பார்த்தா உங்களுக்கு அவளோட கொஞ்சம் கொலாவிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதா? அப்ப இல்லையா? நீங்க வர பிரிமா, அவளை நான் எப்பவும் கொஞ்சவும் மாட்டேன், அவ கூட சந்தோஷமாவும் இருக்க மாட்டேன்.